12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 வினா எண் 19. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ராஜேஷ், சதீஷ் மற்றும் மதன் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 3:2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 31/3/2017 நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு ஒரு இருப்புநிலை குறிப்பு கொடுத்திருக்காங்க. கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2017 மார்ச் 31 அன்று மதன் விலகினார். மதன் விலகதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சரி கட்டுதல்கள், ராஜேஷ் மற்றும் சதீஷ் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து கொள்வர். அதாவது ராஜேஷோட சதீஷோட புதிய லாப விகிதத்தையும் கொடுத்துட்டாங்க. சொத்துக்கள் பின்வருமாறு மறுமதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இயந்திரம் 3,90,000, சரக்கிருப்பு 2,90,000, கடனாளிகள் 1,52,000. நிறுவனத்தின் நற்பெயர் 1,20,000 என மதிப்பிடப்பட்டது. மதனுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. ஸோ சம் நம்பர் 18லையும் இதே போல தான், உடனடியாக செலுத்தப்படவில்லை அப்படின்னா கடன் கணக்காக வைக்கணும். தேவையான பேரேட்டு கணக்குகள் மற்றும் மதனின் விலகலுக்கு பின்னுள்ள இருப்பு நிலை குறிப்பை தயார் செய்யவும். ஸோ இங்கே எதெல்லாம் பேரேட்டு கணக்கு தயாரிப்போன்னா, நார்மலாக மறுமதிப்பீட்டு கணக்கு, கூட்டாளியோட முதல் கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. ஸோ இந்த 3 பேரேடும் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 19, பேஜ் நம்பர் 221. ஸோ இந்த சம்மில் ஃபஸ்ட் நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃபார்மட் மட்டும் போட்டுட்டேன். பற்று, வரவு, நாள் விவரம் எல்லாம் போட்டுட்டேன். மறுமதிப்பீட்டு கணக்கும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரி கட்டுதல்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரி கட்டுதல்கள் என்ன சொல்லியிருக்காங்க மறுமதிப்பீட்டு கணக்கில், சொத்துக்கள் பின்வருமாறு மறுமதிப்பீடு செய்யப்பட்டது. இயந்திரம் 3,90,000 மறுமதிப்பீடு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 4,20,000 இருக்குது நமக்கு. ஸோ அது நட்டம். ஸோ பற்று பக்கம் எழுத போகிறோம். இயந்திர கணக்கு, இயந்திர கணக்கு 3,90,000 சொல்லியிருக்கு, 4,20,000 இருக்குது. ஸோ 30,000 நட்டம்ங்கிறதுனால குறைஞ்சிருக்கு, அதனால் நட்டத்தில் எழுதிட்டோம் பற்று பக்கத்தில். அடுத்ததாக சரக்கிருப்பு சொல்லியிருக்காங்க. சரக்கிருப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2,90,000. ஏற்கனவே சரக்கிருப்பு 3 லட்சம் இருக்குது. ஸோ 10,000 நட்டம், அதையே நம்ம பற்று பக்கத்தில் எழுதுகிறோம். சரக்கிருப்பு, சரக்கிருப்பு கணக்கு 10,000. அடுத்ததா கடனாளிகள் 1,60,000 இருக்குது. இப்போ 1,52,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் நமக்கு நட்டம். ஸோ கடனாளிகள் கணக்கு, ரெண்டுக்குள்ள வேறுபாடு 8,000. ஸோ இப்போ வரவு பக்கம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு லாபம் என்னமோ நமக்கு இல்லை. ஸோ வரவு பக்கம் 0வாக இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். பற்று பக்கத்தில் 30,000 + 10,000 8,000 வந்திருக்கு. இப்போ இதை நட்டம்ங்கிறதுனால வரவு பக்கத்தில் போட்டு கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ மறு மதிப்பீட்டு நட்டம், பற்று பக்கம் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு லாபம். ஸோ இது வரவு பக்கம் கம்மியாக இருக்கனால நட்டம். முதல் கூட்டாளி ராஜேஷ். ஸோ ராஜேஷ் முதல் கணக்கு. இது எப்படி பிரித்து கொடுக்கணும்னு இதுக்கு முந்தின சம்மில் எல்லாமே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது சதீஷ் முதல் கணக்கு. அடுத்ததான் மதன் முதல் கணக்கு. பற்று பக்கத்தில் எவ்வளோ தொகை இருக்குது அப்படின்னா 30,000 + 10,000 + 8,000 இருக்குது. ஸோ நம்ம இதை பிரித்து கொடுக்க போகிறோம். 3:2:1 என்ற விகிதத்தில் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ 48,000 × 3/3 + 2 + 1னா 6. ஸோ 6 48 நம்ம கட் பண்ணோன்னா இவ்வளோ வருது, 8 வருது. 8 6 48. அப்போ 8,000 × 3, எண் 3 24. அப்போ ராஜேஷ்க்கு 24,000. அடுத்ததாக சதீஷ்க்கு
3:2. அப்போ இந்த 3க்கு பதில் 2. அப்போ 8000 × 2னா 16000. மதனுக்கு இது மதனுக்கு 1 தான். ஸோ 8000. திரும்ப வேணா இதில் எழுதிக்கிறேன். எப்படி பிரித்து கொடுத்தோன்னே 48000 இன்ட்டு 3/6 ராஜேஷ்க்கு, 48000 இன்ட்டு 2/6 சதீஷ்க்கு, 48000 இன்ட்டு 1/6 மதனுக்கு. இந்த 6ங்கிறது 3 + 2 + 1. இப்போ இது அவ்வளோமே நம்ம கூட்டினோன்னா நமக்கு இங்கே 48000 வரும். ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று வரவு இருப்பு கட்டியாச்சு. 48000 பற்று பக்கமும் அதே போல் 48000. ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு முடிஞ்சுது. அடுத்துதான் முதல் கணக்கு. ஸோ முதல் கணக்கோட ஃபார்மேட் பற்று, விவரம் ராஜேஷ் சதீஷ் மதன், விவரம் ராஜேஷ் சதீஷ் மதன், வரவு சைடம் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் கணக்கோட தொடக்க இருப்பை கொண்டு வருவோம். ஸோ அதை கொண்டு வரோம். இருப்பு, இந்த தொகை இருப்பு நிலை குறிப்பில் முதல்னு கொடுத்துருக்க தொகை. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது ராஜேஷ்க்கு 4 லட்சம், சதீஷ் 3 லட்சம், மதன் 2,50,000. அடுத்ததா பகிர்ந்து தர லாப நட்டம் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த சம்மில் பொது காப்பு இருக்குது. ஸோ பொது காப்பை நம்ம பகிர்ந்து கொடுக்க போகிறோம். பொது காப்பு, பொது காப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 1,20,000 இருக்குது. இதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணும்னா அந்த 3:2:1. இப்போ 1,20,000 பொது காப்பு. சும்மா இது ரஃப் ஒர்க்கு தான், உங்களுக்கு தெரிகிறதுக்காக எழுதி காமிக்கிறேன். 3:2:1 பார்த்தோம்ல, 3/6. இப்போ 6 12 கிராஸ் பண்ணோன்னா 2. இப்போ 3 2 6. ஸோ ராஜேஷ்க்கு 60,000. அடுத்து சதீஷ்க்கு 2. அப்போ 2 4. ஸோ சதீஷ்க்கு 40,000. மதனுக்கு 20,000. ஸோ பொது காப்பையும் பகிர்ந்து கொடுத்தாச்சு. அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நற்பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த நற்பெயரை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னா இதுக்கு முந்தின சம்மில் புதிய விகிதம் கொடுக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய விகிதத்தை விலகும் கூட்டாளியோட விகிதத்தை விட்டுட்டு நம்ம ஆதாய பங்காட்டு எடுத்துக்கிட்டோம். நற்பெயரை எப்போவுமே ஆதாய பங்கில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த சம்மில் புதிய பங்கு இருக்குது, பழைய பங்கு இருக்குது. ஸோ அப்போ ஆதாய பங்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆதாய விகிதம் கணக்கிடுதல். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நற்பெயரை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு. போன சம்மில் நம்ம ஏன் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் போன சம்மில் புதிய விகிதம் கொடுக்கலை. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்கலை. இந்த சம்மில் புதிய விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆதாய பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். புதிய விகிதம் கொடுக்கலை அப்படின்னா பழைய விகிதத்தை தான் விலகும் கூட்டாளியோட விகிதத்தை விட்டுட்டு எடுத்தோன்னா அது ஆதாய பங்கு, புதிய பங்கு ரெண்டுமே சேமாக தான் வரும். ஆதாய பங்கோட ஃபார்முலா ஆதாய பங்கு ஈக்குவல் டு புதிய பங்கு மைனஸ் பழைய பங்கு. தொடரும் கூட்டாளிகளுக்கு தான் ஆதாய பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ராஜேஷோட புதிய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் 3:2 சொல்லியிருக்காங்க. அப்போ 3/5 புதிய பங்கு, பழைய பங்கு 3/6. ஸோ கிராஸாக பண்ணுவோம்ல, நிச்சயமாக கண்டுபிடிச்சி அந்த மாதிரி நம்ம பண்ணணும். 30 15 6 3 18 5 3 15. ஸோ எவ்வளோ வருது? 3/30. அடுத்ததாக சதீஷ். பாருங்கள், திரும்ப சொல்கிறேன். சதீஷோட புதிய பங்கு 2/5 மைனஸ் 2/6
மீச்சியமாக 30 கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 2 12 I 2 10 மைனஸ் 10னா 2/30. அப்போது ஆதாய பங்கு ஆதாய விகிதம் என்ன அப்படின்னா 3:2. ஸோ புதிய விகிதமும் ஆதாய விகிதம் சேமாக தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம இதை கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்து எப்படி நற்பெயரை அந்த விகிதத்தை வச்சு எப்படி நற்பெயரை ஷேர் பண்ணி கொடுக்குறது. ஸோ நற்பெயர் சரி கட்டுதல். நற்பெயரை எப்படி சரி கட்டணும், ராஜேஷ்க்கு எவ்வளோ வரணும், சதீஷ்க்கு எவ்வளோ வரணும்னு பார்க்க போகிறோம். ஸோ மொத்த நற்பெயர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். 1,20,000. இதில் விலகுற கூட்டாளி மதனோட பங்கு இனி நம்ம போன சம்மில் பண்ண மாதிரியே தான் பண்ணணும். 1,20,000ல் மதனோட பங்கு 1% 1 தான். 3:2:1. அப்போ 1/6. ஸோ 2. இப்போ 20,000 தான் மதனோட பங்கு. இந்த 20,000த்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராஜேஷ்க்கும் சதீஷ்க்கும் பிரித்து கொடுக்கணும் 3:2 என்ற விதத்தில். ஸோ ராஜேஷ் ஈக்குவல் டு 20,000 இன்ட்டு 3/5. ஸோ 5ஆல் கிராஸ் பண்ணோன்னா 4 வரும். அப்போ 4 3 12,000. அடுத்ததாக சதீஷ் அதே 20,000 இன்ட்டு 2/5 4 8,000. ஸோ இதை இப்போ எப்படி முதல் கணக்கில் போடுறது. ஃபஸ்ட்டு ராஜேஷ் முதல் கணக்கு எழுதுகிறோம். போன சம்மில் போட்டது மாதிரியே தான். ராஜேஷ்க்கு எவ்வளோ அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது 12,000. அடுத்ததா சதீஷ் முதல் கணக்கு. இது சேம் போன சம்ம மாதிரி, ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆதாய விகிதம் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். 8,000 ரூபாய் போட்டுட்டோம். இப்போ வரவு பக்கம் உள்ளதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பற்று பக்கம் வரோம். இப்போ வரவு பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பற்று பக்கம் வரோம். ஃபஸ்ட்டு அந்த நற்பெயரை போடணும். மதன் முதல் கணக்கு ராஜேஷ்க்கு 12,000, சதீஷ்க்கு 8,000. அடுத்ததான் மறுமதிப்பீடு நட்டம் வந்திருக்குல்ல, நட்டம் வந்தால் பற்று பக்கம் வரணும். அதை எழுத போகிறோம். மறுமதிப்பீட்டு நட்டம் 24,000, 16,000, 8,000. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா மதனுக்கு இன்னும் தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லைன்னு சொல்லிட்டோம். அதனால அவரோட கடன் கணக்கில் வைக்க போகிறோம். ஸோ மதன் கடன் கணக்கு. இதுக்கு என்ன தொகை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மதனோட வரவு பக்க இறப்பை நம்ம கூட்டிக்கணும். எவ்வளோ வருது அப்படின்னா 2,50,000, 20,000, 12,000, 8,000னா டோட்டலாக 2,90,000 ரூபாய் வருது. ஸோ அது எவ்வளோ வருது அப்படின்னா 2,90,000 சும்மா இல்லை போட்டு காமிக்கிறவங்களுக்கு 90,000. அதில் மதனுக்கு பற்று பக்கத்தில் 8,000 ரூபாய் இருக்குது. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2, 8, 2 2,82,000 நம்ம மதனுக்கு கொடுக்கணும். அதை எழுதிக்கிறோம் மதன் கடன் கணக்கில். ஏன் அப்படின்னா நம்ம உடனடியாக பணத்தை செலுத்தவில்லை. மீதி 2 கூட்டாளிகளுக்கும் நம்ம இப்போ இருப்பு கட்டலாம். அப்போ இருப்பின் கீழ் இறக்கப்பட்டது. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. சதீஷ்க்கு பார்க்குறோம். சதீஷ்க்கு 3,40,000 இருக்குது. சதீஷ்க்கு 3,40,000 இருக்குது. இங்கே சதீஷ்க்கு ஒரு 16,000 + 8,000 ரூபாய் இருக்குது.
இப்போ 24,000 இருக்குது. அது எவ்வளோ வருது பாருங்கள், 3,40,000 ப்ளஸ் இது ஒரு 16, 24,000. ஸோ 0 0 0 14 6 1 3,16,000 சதீஷோட இறுதி இருப்பாக இருக்குது. 3,16,000. அடுத்ததாக ராஜேஷ்க்கு 4,60,000. 4,60,000. இங்கே ராஜேஷ்க்கு 24,000 ஒரு 12,000 36,000 ரூபாய் இருக்குது. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இருப்பு கட்டுற தொகை நம்ம கிடைக்கும் 4 2 4 4,24,000. ஸோ அதை 4,24,000. ஸோ இதையும் தப்பாக போட்டுட்டேன், கீழே எழுதணும். இருப்பின் கீழே இறக்கப்பட்டதில் 16,000 இல்லை எதுவுமே வராது. இவ்வளோ தான். இப்போ டோட்டல் போடுறோம். ஃபஸ்ட்டு மதனோடது 2,90,000. அடுத்ததாக சதீஷ்க்கு 3,40,000. ராஜேஷ்க்கு 4,60,000. இல்லை அங்கே டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். 2,90,000 3,40,000 4,60,000. ஸோ இவங்களுக்கு இங்கேயும் இருப்பு கட்டி போட்டுடுறோம். 4,60,000 3,40,000 2,90,000. ஸோ இப்போ இந்த இருப்பின் கீழ் இறக்கப்பட்டதை இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டதாட்டு நம்ம இங்கே போடணும். ஸோ இருப்பு இந்த தொகையை தான் அடுத்து நம்ம இருப்பு நிலை குறிப்பில் முதலுக்கு கொண்டு போவோம். கொண்டு வரப்பட்டது 4,24,000 3,16,000. ஸோ இதான் முதல் கணக்கு. மறுமதிப்பீடு முடிச்சிட்டோம். முதல்ல ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லி கொடுத்தேன். ஆதாய வீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நற்பெயர் சரிக்கட்டுதல்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அடுத்ததாக இருப்பு நிலை குறிப்பு. ஸோ இருப்பு நிலை குறிப்பு ஃபார்மட் 2017 மார்ச் 31 நாளைய ராஜேஷ் மற்றும் சதீஷின் இருப்பு நிலை குறிப்பு பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு சொத்துக்கள் பக்கம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சொத்து என்ன அப்படின்னா வளாகம். வளாகத்துக்கு எந்த சரிக்கட்டுதல்களுமே இல்லை. ஸோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். வளாகம் 4 லட்சம். அடுத்ததாக கொடுத்துருக்குது சரக்கிருப்பு. சரக்கிருப்பு குறைந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய சரக்கிருப்பு 3 லட்சம். $10,000 மதிப்பிறக்கமாக இருக்குது. மதிப்பிறக்கம் $2,90,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடனாளிகள். கடனாளிகள் சம்பளம் நம்ம கொடுத்துருக்குது 1,60,000. இப்போ கடனாளிகள் மதிப்பிறக்கம் 8,000 ஆயிருக்குது. ஸோ கழிக்க அதை நம்ம மதிப்பிறக்கம்னு போட மாட்டோம், வார ஐய கடன் போடுவோம். ஸோ வார கடனாளிகள் மட்டும் அப்படி போடுவோம். ஐய கடன் 8,000. ஸோ 1,52,000. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயந்திரம். இயந்திரமும் குறைந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இயந்திரத்தோட வேல்யூ 4,20,000 கொடுத்துருக்காங்க. கழிக்க மதிப்பிறக்கம் $30,000 மதிப்பிறக்கமாயிருக்கு. ஸோ 2,90,000. அடுத்ததாக கொடுத்துருக்கிறது வங்கி ரொக்கம்.
வங்கி ரொக்கம் 20,000. ஸோ சொத்துக்கள் பக்கம் எல்லாம் எழுதிட்டோம். இப்போ பொறுப்புகள் பக்கம் ஃபஸ்ட்டு முதல் கணக்கு எழுதுகிறோம். முதல் கணக்கு யாரெல்லாம் அப்படின்னா ராஜேஷ் கணக்கு, அடுத்து சதீஷ் கணக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம்ல, இருப்பின்கள் இறக்கப்பட்டதில் 4,24,000, 3,16,000 ரூபாய் இங்கே கொண்டு வரணும். ஸோ 4,24,000, 3,16,000 ரெண்டையும் கூட்டினோன்னா 0 0 0 0 4 7 7,40,000. அடுத்ததான் மதனுக்கு நம்ம என்ன தொகை செலுத்தலை. ஸோ அதை மதன் கடன் கணக்காக காமிக்க போகிறோம். மதன் கடன் கணக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,82,000. இதை நம்ம முதல் கணக்கில் காமிச்சிருப்போம் ஏற்கனவே. அடுத்ததாக பொது காப்பு நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ கடன் ஈந்தோ 50,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 1,80,000. ஸோ இப்போ ரெண்டு பக்கமாக போட்டுட்டோம். இப்போ டேலி பண்ண போகிறோம். இது 20,000 ரூபாய். 0 0 0 2 2,000 9 10 11 16 25க்கு 5 2 4 5 6 7 12 1,12,52,000. ஸோ இங்கே வருதா பார்ப்போம். நம்ம திரும்ப எழுதுகிற இந்த அமௌண்ட்டை 12,52,000 டோட்டல். அதே இங்கே கொண்டு வருவோம். 0 0 0 2 8 16 25க்கு 5 2 8 9 10 11 12,52,000. ஸோ டோட்டல் ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. பொறுப்புகளும் டேலி ஆகிடுச்சு, சொத்துக்களும் டேலி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த சம போடணும். ஃபஸ்ட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு, அடுத்ததான் முதல் கணக்கை சார்ந்த சரி கட்டுதல்கள், ஆதாய விகிதமும் நற்பெயரும், அடுத்ததாக இருப்புநிலை குறிப்பு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.